வணக்கம் மேடம். ஆ வாங்கப்பா, வாங்க வாங்க உள்ள வாங்க. சித்தா டாக்டர் அருணா மேடத்தை பார்க்கணும். நான் தான். வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. உட்காந்துங்களா? உட்காருங்க. சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம், என்ன பிரச்சனை? இல்லை மேடம், டாக்டர் அம்மா ஆ நடந்தால் காலெல்லாம் ஒரே வலி. வலிக்குதா? உக்காந்தா இடுப்பெல்லாம் வலி. உங்களுக்கு என்ன வயசு? என்ன ஒரு 60-62 வயசு. ம், அப்போ இந்த வயசில் அதெல்லாம் சகஜம்தான். ஓகே. ம், கை தூக்குனா கையெல்லாம் வலி. கை வலிக்குது. ஓகே. அதெல்லாம் போன ப்ராப்ளம், இந்த வயசில் அதெல்லாம் வரும். ஓகே. அப்புறம் திடீர்னு பார்த்தா கிர்ன்னு தலை சுற்றுது. தலை சுற்றுது? ம். ஆ சரி. அப்புறம் தூரத்தில் பார்த்தா யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது. ஆ பக்கத்தில் போய் பார்த்தா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. பக்கத்தில் போய் பார்த்தா தெரியலையா? தெரிய மாட்டேங்குது. தூரத்துலேருந்து நல்லா தெரியுதா? தூரத்துலேருந்து நல்லா தெரியுது. இப்போ நீங்கள் கூட ஏதோ இருக்கிறீங்கன்னு தெரியுது. ஆ ஆனால் சரியா எனக்கு கண்ணுக்கு பிடிப்படலை. அப்போ கண்ணு பார்வை கொஞ்சம் கோளாறு. ம் அதே மாதிரி பேசுறது ஏதோ பேசுறதுன்னு தெரியுது. ம் கிட்ட காது கொடுத்து கேட்டால் தான் ஏதோ கேட்குது. காதும் கொஞ்சம் சரியா இல்லை. அப்போ காதும் கொஞ்சம் சரியாக கேட்கல. ஆமாம். ம் ஒரே கப 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 கபன்னு பசிக்குது. ஆ ஆனால் சாப்பாட்டில் கையை வச்சு சாப்பிட போனால் ஆ வாயெல்லாம் ஒரே கசப்புக்குது. ம் அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ம் அதான் உங்களை பார்க்கலாங்க. சரி, இந்த மாதிரி இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு எங்கிட்ட ஆளுங்க இதுக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், ஆ நான் அப்படியே நடந்தேன்னு வச்சுக்கோங்க, ஆ ஒரு உருவம் என் பின்னாடி வர மாதிரியா இருக்கு. உருவம் வருதா? ஆ ஆ திரும்பி பார்த்தா யாரும் இல்லை. ஆ யாரும் இல்லை. ஆஹா. ஓ மறுபடியும் நடந்தாக்கா ஆ அப்படியே மறுபடியும் உடம்பு அப்படியே கூட வர மாதிரியா இருக்கு. ஆ ஆ திரும்பி பார்த்தா மறுபடியும் ஆள் இல்லை. ஓ சரி சரி. இதுக்கு நிறைய பேருக்கு, கொஞ்சம் பேருக்கு இந்த மாதிரி பார்த்துருக்கு. ம். இதுக்கு மனப்பிராந்தின்னு சொல்லுவாங்க. நான் பிராந்தெல்லாம் குடிக்க மாட்டேம்மா. மனோவியாதி சொல்லுவாங்க. மனோவியாதியா? சித்தால சொல்லுவாங்க அந்த மாதிரி. மலையாள ஆயுர்வேதத்தில் அப்படி ஒரு பேர் இருக்குதுக்கு, மனப்பிராந்தி. அதுதான் இது மலையாள ஆயுர்வேதத்தில். குடிக்கிற பிராந்தி இல்லை. இல்லை இல்லை, அது கிடையாது. இப்போது நான் கொஞ்சம் மாத்திரை எழுதி தரேன் உங்களுக்கு. ம். அது ஒன்று ஒரு சிரப்பு டானிக் மாதிரி இருக்கும். அது காலையில் சாப்பாட்டுக்கு முன்னாடி, மத்தியானம் சாப்பாட்டுக்கு முன்னாடி, நைட்டு சாப்பாட்டுக்கு முன்னாடி 3 ஸ்பூனு குடிங்க. குடிக்கிறது தான்? குடிக்கிறது தான். அப்புறம் 3 டேப்லெட் இருக்குது. அது 3ம் காலையில் சாப்பாட்டுக்கு பிறகு, மத்தியானம் சாப்பாட்டுக்கு பிறகு, நைட்டு சாப்பாட்டுக்கு பிறகு 3 டேப்லெட்டும் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிங்க. அவ்வளோதான். இது சாப்பிட்டுட்டு ஒரு 7 நாள் கழிச்சு என்ன வந்து பாருங்கள். இந்த மாத்திரைலாம் இல்லாமல் அப்படியே ஒரே இதாக எல்லாத்துக்கும் சேர்த்து குடிக்கிற மாதிரி ஏதாவது சொல்லுங்க, கொடுங்க. குடிக்கணும் மாதிரி அந்த மாதிரி கொடுக்க முடியாது. இதெல்லாம் குடிக்கணும் தானே. டேப்லெட் சாப்பிட்டு தண்ணி குடிக்கணும். அது சிறப்பு வேறு, எல்லாம் குடிக்கணுது தானே. ஓ, எல்லாம் குடிக்கிறது தான்? ஆமாம், தண்ணி குடிக்கணும் இல்லை, டேப்லெட் சாப்பிட்டு குடிக்கிறது தானே அது. அப்படி தான் சாப்பிடணும். சரிங்க, எழுதி தரட்டா? நான் மாத்திரை எழுதி தரேன். இங்கே மெடிக்கல் ஷாப், எங்களோட மெடிக்கல் ஷாப் இருக்குது. இங்கே வாங்கணுமா? இங்கே வாங்கிக்கோ. சரி. சித்தா இல்லை இது, அதனால. இது முதல்ல எழுதியிருக்குல்ல, இது காலையில் அந்த சிறப்பு சாப்பாட்டுக்கு முன்னாடி, காலையில் மத்தியானம் நைட்டு. இது 3ம்
காலையில் மத்தியானம் நைட்டு சாப்பாட்டுக்கு பிறகு சாப்பிட்டுட்டு இந்த டேப்லெட்டை தண்ணி குடிக்கணும். இப்போ நீங்கள் எழுதி காமிச்சிங்கள, ஆ, அது ஏதோ கிறுக்கின்னு இருக்கு. அது டாக்டர்ஸ் அப்படி தான் எழுதுவாங்க, ஓ, அப்படிதான். அவங்களுக்கு தெரியும். சரி. ம், ஆனால் என்னன்னு புரியல, எனக்கு புரியல. அவங்களுக்கு அது புரியாது. சரி. ம், இப்போ இது கொண்டு போய் அங்கேருந்து வாங்கிடுங்க. ம். என்னோடய ஃபீஸும் அந்த மெடிக்கல் எல்லாம் அங்கே கொடுத்தா மெடிக்கல் ஷாப்பிலே கொடுத்துருங்க. என்னோடய ஃபீஸு ஒரு 500 ரூபா, ബാക്കി ഒരു 2500 രൂപ കിട്ട വരും. இந்த மாத்திரை நான் எழுதின மாத்திரை 2500 ரூபா கிட்ட வரும். மொத்தம் ஒரு 3000 ரூபா அங்கே கட்டிட்டு போங்க. அவர் கரெக்டான அமௌண்ட்டு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து 3000 கிட்ட வரும். 3000? 3000 கிட்ட அங்கே கரெக்டாக சொல்லுவாங்க. என்னாச்சு? ஹலோ ஹலோ, ஓ செந்தில், செந்தில் இங்கே வாடா. இந்த ஆள் மயக்கம் போட்டுச்ச போல, இங்கே வா, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. செந்தில் எங்கே போனவன்? கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாடா.